மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். குப்தர்கள் காலம் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா பொற்காலம், அல்லது யாருடைய காலம் பொற்காலமாக திகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்களுடைய காலம். நீதிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா காமந்தகர். தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம் என்ற நூல்கள் யாருடையதன்னா விசாக தத்தர். சீன பயணியான பாஹியான் யாருடைய காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்னா இரண்டாம் சந்திரகுப்தர். மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை பற்றி கூறுகிறதுன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி கூறுகிறது. மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யார் உருவாக்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து உருவாக்கியது. சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறித்தவர் யாருன்னா ஹரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டுல எத்தனை வரிகள்ல நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்குன்னா 33 வரிகளில். சோ அந்த கல்வெட்டு இமேஜ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. மட்டும் ரீகேப் பார்ப்போம். ஸோ குப்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வந்து யாரை வந்து மணந்தார்னா குமாரதேவியை வந்து மணந்தார். அவங்க எந்த இளவரசின்னா லிச்சாவி இளவரசி. குமாரதேவி வந்து லிச்சாவி இளவரசி. லிச்சாவி என்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு பீகார்ல இருந்த ஒரு பழமையான கனச்சங்கம். லிச்சாவி என்றது எங்க அமைஞ்சிருக்குன்னா நேபாளத்துக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து லிச்சாவி. சந்திரகுப்தரினுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தன். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திரகுப்தருடையது. இத வந்து யார் வந்து பொறித்திருப்பாங்க அந்த தூணன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னா ஹரிசேனர். சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து அது பார்த்திருப்போம். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருடைய மகன் யாருன்னா கடோத்கஜர். ஸோ அந்த காலமும் வந்து சைடு அப்படியே ஒவ்வொரு வாட்டி நீங்க படிக்கும் போதும் பார்த்துக்கோங்க. ஸ்ரீகுப்தர் வந்து 240 இருந்து 280 வரைக்கும், கடோத்கஜர் வந்து 280 இருந்து 319 வரைக்கும். ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் இருந்த சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா. முதலாம் சந்திரகுப்தனுடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா கடோத்கஜர். முதலாம் சந்திரகுப்தருடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 319 இருந்து 335. குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா என்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர் 3 பேருக்குமே வந்து இருந்திருக்கு. அதிராஜா என்ற பட்டம் யாருக்கு இருந்ததுன்னா முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து எப்போ வந்து வாரிசாக நியமிக்கிறாங்கன்னா 335. யார் வந்து காஞ்சிபுரம் வரை, எந்த குப்த அரசர் வந்து காஞ்சிபுரம் வரை வந்து அவங்களுடைய படை வந்து நீண்டதாக கருதப்படுகிறதுன்னா சமுத்திரகுப்தரினுடைய படையெடுப்பு. கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை வந்து எந்த குப்த அரசர் அவருடைய படைபலத்தால் வென்றார்னா சமுத்திரகுப்தர். டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களையும் வெற்றி பெற்றவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருதுன்னா சமுத்திரகுப்தர். ஸோ இமேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ரீகேப் மட்டும் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் அரசர்களை மட்டும் சொல்றேன், ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய மகன் வந்து கடோத்கஜர். அவருடைய மகன் வந்து முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். குமாரகுப்தருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் வந்து குப்த அரசு வம்சத்தினுடைய கடைசி பேரரசர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணு குப்தர்.
ஸோ இவங்களை பத்தி தான் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஸோ பஞ்சாப் யாருடைய அதிகாரத்துக்கு வெளியே இருந்ததுன்னா சமுத்திரகுப்தரின் அதிகாரத்துக்கு வெளியே வந்து இருந்தது பஞ்சாப். யாருடைய ஆட்சி காலத்தின் ஈனர்களுடைய ஊடுருவல் அடிக்கடி நிகழ்ந்ததுன்னா குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில். ஸோ முக்கியமா ஹீனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தர் ஆட்சி புரிஞ்சப்போ நிறைய வாட்டி போர் எடுத்துட்டு வந்து அவங்க கந்தகுப்தருடைய கஜானா காலியாகி தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஈனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. பட் நிறைய வாட்டி ஸ்கந்தகுப்தர் வந்து அவங்களோட போர் புரிஞ்சு வெற்றி பெற்றிருந்தாலும் கடைசியில வந்து தோல்வியை வந்து தழுவிருப்பாரு ஸ்கந்தகுப்தர். இலங்கை அரசர் மேகவர்மன் எந்த குப்த அரசருக்கு பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி வந்து கோரினாருன்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல. எந்த குப்த அரசர் ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் வந்து நடத்தினாரன்னா சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் யாருடைய அவையில வந்து இருந்தாங்கன்னா சமுத்திரகுப்தர் அவையில வந்து இருந்தாங்க. சமுத்திரகுப்தர் எதை வந்து தீவிரமாக பின்பற்றினார்னா வைணவத்தை வந்து தீவிரமாக பின்பற்றினார். வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தர். எந்த குப்த அரசர் கவிதை மற்றும் இசை பிரியராக இருந்தாருன்னா சமுத்திரகுப்தர். குப்தருடைய நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற சின்னம் வந்து யாரது வந்து பொறிச்சிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தரை வந்து பொறிச்சிருக்காங்க. குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல மிகவும் திறமையான அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய தாத்தா யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய அப்பா யாருன்னா சமுத்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் யாரோட வந்து வாரிசுரிமை போருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா ராமகுப்தரோட வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு அவருடைய அரசை வந்து விரிவுபடுத்தினாருன்னா பாடாலிபுத்திரத்தை வந்து தலைநகராக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அவருடைய அரசின் எல்லைகளை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய மகள் பிரபாவதியை வந்து எந்த இளவரசருக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாருன்னா வாகடக இளவரசருக்கு. சாக அரசர்களை வந்து தோற்கடித்த குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். பாகியான் வந்து மக்கள் தொகை அதிகமா எங்க இருந்ததா குறிப்பிட்டிருக்காருன்னா மதுரா. பாகியான் வந்து எங்க வாழ்றவங்க பணக்காரர்களாகவும் வசதியாகவும் ஈகை குணத்துல வந்து போட்டியிட்டு வந்து ஈகையை வந்து கொடுத்தாங்கன்ட்டு குறிப்பிட்டிருக்காருன்னா பாடாலிபுத்திரம். பாகியான் வந்து நகரங்கள்ல எந்த குடும்பத்தினர் வந்து தர்மம் செய்வதற்கும் மருத்துவத்திற்கும் வந்து சத்திரங்களை வந்து கட்டினாங்கன்றது குறிப்பிட்டிருக்காருன்னா வைசிய குடும்பத்தினர். குப்த அரசர்கள்ல வந்து யார் வந்து வெற்றி வீரராக மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாகவும் வந்து திகழ்ந்தாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சிம்ம விக்ரமன் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். தேவகுப்தன் தேவராஜன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சகாரி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில வந்து இருந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தன் அவையில வந்து இருந்தாங்க. அந்த 9 அறிஞர்கள்ல வந்து காளிதாசர் வந்து ஒரு சமஸ்கிருத கவிஞர், ஹரிசேனர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அகராதியை உருவாக்கியவர் யாருன்னா அமரசிம்மர். தன்வந்திரி என்பவர் ஒரு மருத்துவர். யாருடைய ஆட்சி காலத்துல பாகியான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் குப்தருக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர்.
சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா குமாரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தனுடைய மகன். ஈனர்களுடைய படையெடுப்பை தடுத்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். கடைசியா அவர் ஈனர்கள் படையெடுப்பு தடுத்திருந்தாலும் ஈனர்களால ஸ்கந்தகுப்தருடைய கஜானா கருவூலம் வந்து அரசு கருவூலம் வந்து காலியாகி கடைசியில வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து ஈனர்கள் கிட்ட தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. ஸ்கந்தகுப்தர் வந்து எப்ப இறந்து போனாருன்னா 467. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணு குப்தர். கடைசி பேரரசரன் கேட்டா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசன் கேட்டா விஷ்ணுகுப்தர். அது வந்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க.